بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவுடைய 238வது வசனத்தின் அந்த துவக்கத்தை மாத்திரம் பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா, ஹாஃபிலு, நீங்கள் கவனமாக பேணிக்கொள்ளுங்கள். வெறும் இஹ்ஃபலுன்னா பேணிக்கொள்ளுங்கள், ஹாஃபிலு என்றால் கொஞ்சம் கவனமாக பேணிக்கொள்ளுங்கள் அல சலவாத்தி, தொழுகைகளை கவனமாக பேணிக்கொள்ளுங்கள். அப்போ தொழுகிற விஷயத்தில் நம்ம கவனமாக தொழுவுங்க. ஏனோ தானான்னு தொழுகிறாமல் பேணிக்கொள்ளுதல்ன்ற ஒரு கருத்தில், பேணிக்கொள்ளுதல்னால் என்ன அர்த்தம்லாம் வரும்னு கேட்டால், உரிய நேரத்தில் தொழுகிறது வரும், அதுவும் பேணிக்கொள்ளுதல் தான். அந்த தொழுகையில் கவனத்தோடு தொழுகிறோம்ல, அதுவும் பேணிக்கொள்ளுதல் தான். அந்த தொழுகையில் பேசக்கூடாது, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது, அதுவும் பேணிக்கொள்ளுதல் தான். பேணிக்கொள்ளுதல்ங்கிறது அதை எத்தனை வகையிலையெல்லாம் அந்த தொழுகைக்கு கண்டிஷன்கள் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் முழுசாக நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்துக்கிறங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தை எல்லாம் சொல்கிறான். தொழுகையை தொழுங்கள்னு சொல்லலாம், தொழுங்கள்னு பல இடத்துல சொல்கிறான். தொழுங்கள்ங்கிற இடத்துலையும் கூட அல்ல தொழுங்கள்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி சொல்கிறான்னா, அகீமு சலாத்தங்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள்ங்கிறான். சல்லுண்டாலே போதும் தொழுங்கள்னு சொல்வதற்கு சல்லு. அப்படி சொல்லாமல் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், அகீமு சலா, தொழுகையை நீங்கள் நிப்பாட்டுங்க, நிலைநாட்டுங்கள் அப்படின்னு. அப்போ கரெக்டாக செய்யுங்கிற ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை. ஹாஃபிலு என்பது என்னென்னு கேட்டால், தொழுகையை நல்லபடி பேணிக்கொள்ளுங்கள்னா நிலைநாட்டுங்கள், எல்லா தொழுகைகளையும் நிலைநாட்டுங்கள்னு அல்லாஹ் சொல்லிடுறானா. இந்த விஷயத்துக்கு இது பேணிக்கொள்ளுதல்ங்கிறதுக்கு மட்டும் விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்ததுக்கு ரெண்டாவது போவோம். இது பேணிக்கொள்ளுதல் என்னெல்லாம் வரும்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தின் துவக்க காலத்தில் தொழுகையில் சலாம்லாம் சொல்லிக்கிடுவாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாமிய மதீனாவுக்கு போன பிறகு கூட என்ன செய்வாங்கன்னா, சலாம் அலைக்கும்பாங்க, தொழுகையில் இருந்துட்டு தலையாட்டி பதில் சொல்லிக்கிடுவாங்க. அப்போ தொழுகையில் இருந்தே சலாமுக்கு பதில் சொல்வது என்ற வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது மாற்றியாச்சு. அதை பேணணும்னு அர்த்தம். 1216வது ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு மசூது சொல்கிறாங்க, அப்துல்லான்னா அப்துல்லா இப்னு மசூத். இப்னு மசூது அறிவிக்கிறாரு, கால குன்து உஸல்லிமு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்பவனாக இருந்தேன். வஹுவ ஃபி ஸலாத்தி, அவர்கள் தொழுகையில் இருக்கும்போது, அவங்க தொழுகையில் இருக்கும்போதே நான் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லுவேன். இப்போ எருத்து அலைய, அவங்க எனக்கு பதிலும் சொல்லுவாங்க. நான் சலாம் சொல்லுவேன், அவங்க பதிலும் சொல்லுவாங்க. இப்படி நடந்து கொண்டு இருந்தோம். ஃபலம்மா ரஜானா, இவங்க என்ன செய்கிற, ஹிஜ்ரத்து போயிட்டு அபிசினியாவுக்கு போயிட்டு திரும்பி மதீனாவுக்கு வர்றாங்க. வந்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, பழைய யாபத்தில் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அதுக்கிடையில் தொழுகையுடைய சட்டமெல்லாம் மாறிப்போச்சு, பதில் சொல்லக்கூடாதுங்கெல்லாம் வந்துருச்சு. ஃபலம்மா ரஜானா, நாங்கள் திரும்பிய பொழுது, அபிசினியாவிலிருந்து திரும்பிய பொழுது, சல்லம்து அலைஹி, ரசூலுல்லாவுக்கு நான் சலாம் சொன்னேன். தொழுதுகிட்டு இருக்கும்போது சலாம் சொன்னேன். ஃபலம் யருத்த அலைய, அவங்க எனக்கு பதில் சொல்லலை. முதல்ல சலாம் அலைக்குன்னா அலைக்கும் சலாம் சொல்லுவாங்க. இப்போ மதீனாவுக்கு அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டு திருப்பி நாங்கள் பல வருஷங்கள் போயிடுச்சுல, திருப்பி நாங்கள் மதீனாவுக்கு வர்றோம். ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்குங்கிறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதில் சொல்லாமல் தொழுது முடித்தவுடனே ஒக்கால சொன்னார்கள், இன்ன ஃபி ஸலாத்தி லசுகுலா, தொழுகையில் அதற்கென ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். சுகுலு என்றால் ஒரு இன்வால்வ்மெண்ட்டு, அதாவது ஒரு ஈடுபாடு. அப்போ தொழுகையில் ஈடுபாடுன்னு என்ன அர்த்தம்னா, வேறு ஒன்றுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தொழுவும்போது என் சலாத்துக்கு பதில் சொன்னீங்கன்னா ஈடுபடலை, முழுசாக ஈடுபடலன்னு அர்த்தம். நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவர் சலாம் சொல்வதையெல்லாம் நான் கவனிப்பேனேயானால், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்வேனேயானால், என்னுடைய முழு ஈடுபாடு தொழுகையில் இல்லைன்னு தான் அர்த்தம். தொழுகைக்கு வெளியிலையும் என்னுடைய செயல்பாடு இருக்குன்னு வந்துடுதுல, அப்படி வேணாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. காலை சொன்னார். எப்போ சொன்னாங்க, எப்போ சொல்லியிருப்பாங்க, தொழுது முடித்தோன்னு சொல்லியிருப்பாங்க.
இவர் தொழுதுட்டு இருக்கும்போது சலாம் சொல்லியிருப்பார், ரசூல்லா பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் இருந்து இந்த வார்த்தை எப்போ சொல்லுவாங்க, சலாம் கொடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. கால பாதமாக சல்லம, சலாம் கொடுத்த பிறகு சொன்னார்கள். அது இல்லாட்டன்னா அதுதான் அர்த்தம், நம்மளால் விளைவிக்கிற வேண்டியதான். இன்னஃபி சலாத்தி, நிச்சயமாக தொழுகையில் இருக்கிறது ல சுகுலன், ஒரு ஈடுபாடு இருக்கிறது. தொழுகை என்பதில் ஒரு ஈடுபாடு வேண்டும். அப்போ தொழுகைங்கிற ஒரு செயலில் ஈடுபட்டுச்சிங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் தொடர்பு வச்சுருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் என்பதில் இதுவும் அடங்கும். தொழுகையை பேணிக்கொண்டு எல்லாம் சொல்கிறான்ல, அதில் எது அடங்கிறேன்? தொழுகும்போது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, சலாமுக்கு பதில் சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. அது என்ன வருதுன்னு கேட்டால், முஆவியா பின் ஹக்கம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, பைனா அன உசல்லி, நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது. இந்த பைனாங்கிறது பொழுதுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வரும், பல தடவை சொல்லியாச்சு. இது பைனா அன உசல்லி, நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் ரசூலுல்லாவோடு தொழுதுகிட்டு இருக்கிறேன். தொழுதுட்டு இருக்கும்போது இது அப்போது அத்தச ரஜுலுன், ஒரு மினல் கௌமி, அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர், அத்தசன்னா தும்மல் போட்டார், அத்தசன்னா தும்முறது, தும்மினார், தும்மல் போட்டார். இது அந்த நேரத்தில் ரசூலுல்லாவோடு நாங்கள் தொழுகையில் எல்லோரும் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு மனிதருங்கிறாரில்ல, அவரும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. தொழுதுட்டு இருக்கும்போது இது அத்தச ரஜுலுன், ஒரு மனிதர் தும்மல் போட்டார், தும்மினார், மினல் கௌமி, அந்த கூட்டத்தில் இருந்து, தொழுது கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் நெஞ்சார் தும்முனார். தும்முன உடனே கொடுத்து நான் சொன்னேன், யார் அறிவிக்கிற முஆவியா சொல்கிறாரு. முஆவியாண்டு அந்த முஆவியா இல்லை, முஆவியா பின் அபி சுஃபியான் இல்லை, இவர் வேறு ஒரு சஹாபி. நான் முஆவியா பின் ஹக்கம். இவர் கொடுத்து முஆவியாவாகிய நான் சொன்னேன், இரஹமுக்கல்லா, அல்லாஹ் உமக்கு அருள் செய்வானாக. தும்மல் போட்டால் சொல்லணும்ல, ஒரு ஆள் தும்மல் போட்டார்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நம்ம இரஹமுக்கல்லா சொல்லணும். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மாதிரி வரல, தொழுதுகிட்டு இருக்கும்போது தும்மல் போடுறாரு. இவர் என்ன செய்கிறாரு? அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இரஹமுக்கல்லா. அப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது இவர் இரஹமுக்கல்லாங்கிறார். அப்போ இவர் கவனம் எங்கே? அந்த மனுஷத்தை நோக்கி போயிருக்குது, உனக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாகண்டு. அப்புறம் இப்போ ரமானியல் கௌமு பி அபுசாரியும், மக்கள் எல்லாம் தங்களுடைய பார்வையால் என்னை எறிந்தார்கள். பார்வையால், ரமாண்டா ஈட்டியால் எரிகிறது, அந்த பார்வை என்கிற ஈட்டியால் என்னை எறிந்தார்கள். அதாவது ஒரு சுட்டு எரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் சொல்லணும்ல, ஒரு ராங்கான ஒன்றை ஒருத்தன் செய்யும் பொழுது ஒரு மாதிரி பார்வையிலே அவனை கண்டிப்போம். ஒரு ஆளை தப்பு செய்யும் பொழுது நம்ம பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சு இவன் நம்மளை கண்டிக்கிறதுக்கு பார்க்குறான்னு சொல்லி அந்த பார்வையை பார்த்தார்கள். இப்போ ரமானியல் கௌமு, அந்த ரமாண்டா எரிந்தான். ரமாக்கு நேரடியான அர்த்தம் வில்லில் அம்பு வச்சு எறிகிறோம்ல, அம்பு எறிறது, அது ரமான்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு கல்லை விட்டு எறிகிறோம்ல, இந்த சைத்தானுக்கு கல் எறிகிறதுலாம் ரம்மி தான். அப்போ ரமாண்டா ஒரு கல்லை விட்டு எறிகிறது, அம்பு எறிகிறது. அப்போ ஒரு பொருளை பத்ர் போரில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மண்ணள்ளி பூஜை அவங்க மட்டும் எறிவாங்க. அது அல்ல சொல்லுமா, ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, நீ எரியும் போது நீ எரியலை, நான் தான் எரிஞ்சேங்கிற அல்லா. அவ்வளோ பெரிய எஃபெக்டாக இருந்துச்சு அந்த எரிவதுங்கிறது. அப்போ ரமாக்குடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் மெட்டீரியலை எரிவது தான் சொல்லுவாங்க. ரமாங்கிறதுக்கு ஒரு இந்த மோசத்துக்கு எரிகிறது, ஒரு கல்லை விட்டு எரிகிறது, அதாவது ஒரு கண்ணுக்கு தெரிகிற பொருள்கள் இருக்கும்ல, அந்த பொருள்களை எரிகிறதுக்கு தான் ரமாங்கிறத சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த பார்வையினால் எரிகிறாங்கிற, பார்வைங்கிறது என்ன ஒரு பொருளா? இல்லை. அது எரிகிறதா? இல்லை. ஆனால் அந்த பார்க்குற பார்வையை பார்க்கும்போது அந்த பார்வையை கொண்டு எரிகிற மாதிரி ஒரு இலக்கியமாக சொல்கிறது. ரமானி பி அபுசாரியும், பார்வையால் என்னை எறிந்தார்கள். அதாவது பார்வையின் மூலமாகவே ஒரு கல்லை விட்டு எரிகிற மாதிரி பார்க்குறாங்க என்னையன்றார். அப்போ ஏன்னா அப்படி வித்தியாசமாக தொழுகையில் இருக்கும்போது இப்படி சொன்னால் மக்களுக்கு கோவம் வரும்ல. எல்லாம் தொழுகையில் இருக்கிறோம், அந்த மனுஷர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை, தும்முனார். பக்கத்தில் இருந்த இவர் இரஹமுக்கல்லான்ட்டார்.
நீ தொழுதுகிட்டு இருக்கும்போது எரஹமுக்கல்லா சொல்கிற என்ன நீ ஒரு ஆள் அப்படின்னு நினைப்போம்ல. அப்படின்னோடனே இப்போ ரமானியல் கௌமு கூட்டத்தார் என்னை தாக்கினார்கள் அபுசாரியும் பார்வையால் தாக்கினார்கள்னு வச்சுக்கிறோங்க. எரிந்தார்கள்ங்கிறதுக்கு பதிலாக எரிந்தாளுங்கிறது அகராதி அர்த்தத்தையும் சொல்லிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து தாக்கினார்கள்னு வச்சுக்கணும். இப்போ ரமானியல் கௌமி அபுசாரியும் தங்களுடைய பார்வைகளால் என்னை வந்து தாக்கினார்கள். அப்புறம் வந்து அதாவது இப்போ குல்த்து நான் சொன்னேன். தொழுகையிலிருந்து மட்டும் வேலையும் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குறாங்களா, பார்த்தவொடனே இவர் என்ன செய்கிறாரு, என்னப்பா நீங்கள் என்ன என்னை பார்த்து ஒரு மாதிரியா முறைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதான். அதாவது பார்வையால் எறிந்தார்கள்னா மக்கள் முறைத்து பார்த்தார்கள்னு வச்சுக்கிறோங்களேன். நம்ம தமிழில் அப்படி தானே சொல்லுவோம், முறைக்கிறான் போல. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெறுப்போட ஒரு கண்டிக்கிற விதமாக பார்ப்பதாக இருந்தால் முறைத்து பார்ப்பதுங்கிற வார்த்தையை சொல்லுவோம். பொக்குள்த்து நான் சொன்னேன், வாசுக்குள்ள உம்மியா, உம்முண்டா அம்மா, உம்முண்டா தாய், உம்மின்னா என்னுடைய தாயின்னு அர்த்தம். இந்த உம்மியாங்கிறது அந்த ஒரு கை சேதத்தை சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க, அந்த ஒரு அலிஃபையும் ஹேயையும் சேர்த்து விட்ருவாங்க, உம்மியா அப்படிங்க. அதுக்கு மீனிங்கு கிடையாது. அப்போ என் தாய்க்கு வந்த கேடு, எங்கள் அம்மா என்னை பெத்துறாமல் இருந்திருக்கலாமேன்ற அர்த்தம். அதுக்கு வாசுக்குள்ள உம்மியாண்டா என்ன அர்த்தம், எங்கள் அம்மாவுக்கு வந்த கேடு அப்படிங்கிறாரு. ஏன் இந்த மாதிரி என்னை பெற்று போட்டு இந்த மாதிரி ஆளாளுக்கு என்னை முறைக்கிறாங்களேன்னு என்ன செய்கிறாரு, அப்படி சொல்லிவிட்டு மாஷானுக்கும் என்ன உங்கள் விஷயம் என்ன ஆச்சு, என்னப்பா விஷயம், தந்துருன இலைய என்னை வந்து நீங்கள் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. எரகமுக்கெல்லாம் சொல்லிவிட்டு எல்லோரும் முறைக்கிறத பார்த்துவிட்டு என்ன எல்லாம் என்னை முறைச்சி பார்க்குறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஜாலு மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க தொழுதுட்டில் இருக்கிறாங்க, எல்லோரும் தொழுதுட்டில் இருக்கிறோம். இவர் தான் தொழுகையை மறந்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். எருகமுக்கல்லான்னு சொல்கிறாரு. எருகமுக்கல்லாங்கிறத மனிதனோட பேசிட்டார். அதோடு நிப்பாட்டிக்கிறாம முறைச்சி பார்க்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுகிறாரு. மாசானுக்கும் என்ன விஷயம், தந்துருன இலைய என்னை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அவங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜாலு எதிரிபூன பி ஐதீஹிம் தங்கள் கைகளால் அடிக்க ஆரம்பித்தார்கள். அஃபுகாதிஹிம், அஃபுகாதுன்னா ஃபஹீதுன்னா தொடைன்னு அர்த்தம். தொடை இருக்குல்ல, தொடைக்கு உள்ள அரபி சொல்கிறது ஃபஹுது. ஃபஹுதுன்னா தொடை. ஃபஹுதுக்கு பன்மை வந்து அஃபுகாத். அஃபுகாது என்றால் தொடைகள். அஃபுகாதிஹிம் அவங்களுடைய தொடைகள் மீது கைகளால் அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பதில் சொல்ல இப்படி தொடையில் இப்படி அடிக்கிறாங்க. அடித்தான்னு அர்த்தம் பேசாதான்னு அர்த்தம். இவர் நேரடியாக பேசுகிறாரு, தந்துருன இல்லையா என்னை நோக்கி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன நீ பேசுகிறேன்ட்டு பதில் சொல்லாமல் அதை கூட தொடையில் அடித்து என்ன செய்கிறாங்க, அவருக்கு சைகையில் சொல்கிறாங்க, டேய் பேசாத அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஜாலு, இந்த ஜாலாவுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஜாலாவுக்கு பிறகு ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னு சொன்னால் ஆக்கினான்னு அர்த்தம் செய்யக்கூடாது, ஆரம்பித்தான்னு அர்த்தம் செய்யணும். எழுதி போனோன்னா அடிப்பார்கள். ஜாலுன்னு ஃபேல், இதுவும் ஃபேல் அதுவும் ஃபேலாக இருக்குது. அப்போ என்ன, அடிக்க ஆரம்பித்தார்னு அர்த்தம். இப்போ ஜாலு எழுதி போன அடிக்க ஆரம்பித்தார்கள். ஐதீகம் தங்களுடைய கைகளால் அடித்தார்கள். அஃபுகாதிகம் தங்களுடைய தொடைகள் மீது அடிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் ஃபலம்மா ராய்த்துகும் அவர்களை நான் கண்ட பொழுது சம்மி தூணனி என்னை மௌனமாக்குவதற்கு என்னை அவர்கள் வாய்மூட செய்வதை நான் அறிந்தபோது, அவங்க இப்படி தொடையில் அடித்தா என்ன அர்த்தம், பேசாதன்ற அர்த்தம். என்னை எல்லோரும் என்ன செய்கிறாங்க, பேசாமல் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் அறிந்த பொழுது. ஃபலம்மா ராய்த்துகும் அவர்களை நான் பார்த்த பொழுதுன்னா அறிந்தபோது, கண்டபோது. என்னத்தை கண்டேன்னு கேட்டால் சம்மி தூணனி, சம்மத்தை என்று சொன்னால் மௌனமாக ஆக்குவது, ஒருத்தனை வந்து வாய்மூட செய்வது. என்னை வாய்மூட செய்வதை அவர்கள்ட்ட நான் கண்ட பொழுது, என்னை வாய்மூட சொல்லி தான் தொடையில் அடிக்கிறாங்க, நான் பேசக்கூடாதுன்னு எனக்கு சொல்கிறாங்க என்று அறிந்த பொழுது, லாக்கின்னி சகத்து நான் பேசாமல் வாயை மூடிக்கிட்டேன். பேச வேண்டியெல்லாம் பேசிவிட்டார், ஆனால் வாயை மூடிக்கிட்டார். பல மாசல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வந்து தொழுது முடித்த பொழுது, ஃபபி அபி ஹுவ உம்மி என் தந்தையின், அதாவது என் தாயும் தந்தையும் அவங்களுக்கு வந்து அர்ப்பணமாகட்டும்னு என்ன செய்வாங்க, ரசூல்லாட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என்னுடைய தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்,
என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் அவர் சொல்கிறார், யார் ஒரு மாவியா சொல்கிறாரு, மாராய்த்து அல்லிமன், ஒரு ஆசிரியரை நான் கண்டதில்லை. அல்லமன்னா கற்றுக் கொடுத்தான், மல்லிம்னா கற்றுக் கொடுப்போம், அது ஆசிரியர். மாராய்த்து அல்லிமன், ஒரு அல்லிமை நான் கண்டதில்லை. கபுலகு வலா பாதகு, அவர் ரசூல்லாவுக்கு முந்தியும் நான் ஒரு ஆசிரியரை கண்டதில்லை, அதுக்கு பிந்தியும் ஒரு ஆசிரியரை கண்டதில்லை. அஹசன தாலீம மின்ஹு, அவர்களை விட அழகிய முறையில் கற்றுக் கொடுப்பவரை நான் கண்டதில்லை. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறார், ரசூல்லா வந்து சலாம் கொடுத்த உடனே என்ன மாதிரி ரசூல்லா ரியாக்ஷன் பண்ணாங்கங்கிறத பார்க்குறாரு. நம்ம எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்குறோம், தொழுதுட்டு இருக்கும்போது பேசியிருக்கிறோம், கட்டும் கோபமாக நம்மளை வந்து கடிந்து கொள்ளணும், திட்டணும், ஏசணும், அந்த மக்கள் மத்தியில் வச்சு நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசணும், ஒன்றுமே பேசலை. என்ன செஞ்சாங்க, அவரை மாதிரி அழகான முறையில் கற்றுத்தரக்கூடிய ஆள் நான் கண்டதே இல்லை. நான் செஞ்ச வேலைக்கு ரொம்ப கடுமையாக என்னை வந்து திட்டி இருக்கணும், தொழுகையிலேயாக்க நான் வந்து பேசியிருக்கிறேன். அப்போ அப்படி நடக்கலை ரசூல்லா. மாராய்த்து அல்லிமன், ஒரு அல்லிமை நான் கண்டதில்லை. கபுலகு வலா பாதகு, அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ஒரு அல்லிம்னா ஆசிரியர் கண்டதில்லை. எந்த மாதிரி ஆசிரியர், அஹசன தாலீமன், அழகிய முறையில் கற்றுத்தரக்கூடியவர், மின்ஹு, அவங்களை விட, ரசூல்லாவை விட அழகிய முறையில் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளை நான் ஒரு அல்லிமை கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கு ஒரு பீடிகைலாம் போட்டுக்கிறார். இப்போ வல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாக, மா கஹரணி, என்னை அவங்க வெறுக்கவில்லை, ஒலா லரபணி, என்னை அடிக்கவில்லை, ஒலா சத்தமணி, என்னை வந்து திட்டலை, ஏசவில்லை. காலை அவங்க சொன்னதெல்லாம் என்னென்னு கேட்டால், இன்ன ஹாதிஹி சலாத்த, இந்த தொழுகை, லா யசுலுக ஃபீஹா ஷையும் மின் கலாமின் நாஸ், இந்த தொழுகைக்குள்ள மனிதர்களோடு உள்ள பேச்சுக்கள் எதுவும் கூடாது. இவ்வளோதான் போதனை. இவ்வளோ பெரிய வேலை செஞ்சது கூட ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்கல ரசூல்லா. இந்த இப்போ தொழுகையில் இதெல்லாம் மனித பேச்செல்லாம் வேணாம், அவ்வளோதான். அழகான ஒரு மல்லிமா என்ன செய்கிறாங்க, ரசூல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ன ஹாதிஹி சலாத்த, இந்த தொழுகை, லா யசுலுஹு ஃபீஹா, இதில் வந்து கூடாது, செய்யக்கூடாது, செய்வும் மின் கலாமின் நாசி, மனிதர்களுடைய பேச்சுக்கள்லேருந்து எந்த ஒன்றும் அதில் வந்துடக்கூடாது. அப்போ மனிதர்களோடு நீங்கள் உரையாடுற மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சார் இவர். ஏன்ப்பா என்னை முறைக்கிறியாங்கிறாரு, இரகமுக்கல்லாங்கிறாரு. அப்போ வந்து மனிதர்களோடு உள்ள உரையாடலை இவர் செஞ்சிட்டார். செஞ்சவருக்கு எப்படி அறிவுரை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இப்போ தொழுகைப்பா, இது தொழுகையில் வந்து மனிதருடைய இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னமாகுவ, தொழுகை என்பது இன்னமாகுவங்கிற லமீருஷன், அது சும்மா அர்த்தம் செய்யக்கூடாது, சும்மா போட்டுக்குருவாங்க. இன்னமா தொழுகை என்பது தஸ்பீஹு, தஸ்பீஹு செய்வது, ஓ தக்பீரு, தக்பீர் எல்லாம் பெருமைப்படுத்துவது, ஓ கிராத்துல் குரானி, குரானும், இதான்ப்பா தொழுகைங்கிறது. தொழுகை என்று சொன்னால் தக்பீர் கட்டுறீங்க, சுபானல்லாங்கிறீங்க, அதில் குரான் சூறாக்களை ஓதுறீங்க, இதுதான் தொழுகையை தவிர உங்களுக்குள்ள உள்ள பேச்சுக்களுக்கு தொழுகையில் இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ளே பேசக்கூடிய உரையாடல்களுக்கு இடம் கிடையாது. அப்போ இதில் மூணு ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் தொழுகையில் இருக்கும்போது அவரை தும்பினார்னா தும்பிட்டு போகிறார், உனக்குன்னு அதுக்கே இரகமுக்கல்லாங்கிற, தொழுகையில் இருக்க இரகமுக்க உனக்கு ரஹமத் செய்வானாகண்டா யார்கிட்ட போய் பேசுகிறோம், அது அந்த மனுஷன்ட்டான பேசுகிறோம். அந்த இரகமுக்கல்லா சொல்லுவதெல்லாம் தொழுகைக்கு வெளியில் சொல்லிக்கிறோங்க. தொழுகைன்னு வந்துடும்போது அதில் மனிதர்களோடு உரையாடுகிற எதுவும் வரக்கூடாது. அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ஒரு 2 இடத்துல மனிதர்கிட்ட உரையாடிட்டார். ஒன்று இரஹமு கல்லாங்கிறார், உனக்கு அல்லா ரஹமத் செய்யட்டும்ட்டு அவனை அந்த ஆளை நோக்கி தும்மல் போட்ட ஆளை நோக்கியும் பேசிவிட்டார். இந்த முறைக்கிறாங்கல்ல அவங்கள நோக்கியும் பேசுகிறாரு. எதுக்குப்பா நீங்கள் வந்துக்கிட்டு முறைக்கிறீங்க அப்படின்னு வர கேட்குறாரு. மனிதர்களோடு உள்ள பேச்சு பேசுகிறார். அப்போ அது கிடையாதுப்பா தொழுகைங்கிறது. இன்னமா ஹுவ, தொழுகை என்பது தஸ்பீஹு, இறைவனை துதிக்கிறதும், ஓ தக்பீரு, பெருமைப்படுத்துவதும், ஓ கிராத்துல் குரானி, குரானை ஓதுற, சிலது சொல்கிறாங்க, இன்னும் நிறையலாம் இருக்கிறது, அத்தஹியாத்து ஓதுறது, செலவாத்து ஓதுறதுலாம் இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்லாமல் இந்த மாதிரி விஷயந்தாங்கிறாங்க. தொழுகைங்கிறது தக்பீரு, குரான் ஓதுற, இதான்ப்பா தொழுகை, உங்களுக்குள்ளே பேசிக்கிறது தொழுகையா அப்படிங்கிறது சொல்கிறாங்களே தவிர இந்த 3 தான் தொழுகை விளங்கிடக்கூடாது. வழங்குதா? தொழுகை என்பது இந்த 3 தான். அப்போ ருக்குலாம் இல்லையா, இப்போ சஜிதாவெலாம் இல்லையான்னு கேட்கக்கூடாது, அத்தஹியாத்துலாம் இல்லையா, செலவாத்தெல்லாம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் தொழுகை தான். அதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொழுகையில் செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது.
அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? தொழுகை என்பதில் வந்து மனிதர்களுடைய பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, இந்த மாதிரி மார்க்கம் கற்றுத்தந்த தஸ்பீகி தக்பீர்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்போ ஹாஃபில் வல செலவாத்திங்கிறதுல இதுவும் அடங்கும். தொழுகையை பேணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்கல்ல, அது அடங்கிடும். அது கூட இந்த வசனம் எதுக்கு இறங்குனுச்சுங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பர்டிகுலராக இந்த வசனமே எதுக்கு இறங்குனுச்சு அப்படின்னு சொல்லி புகாரியில் 1200வது ஹதீஸில் வருகிறது. காலலி ஜெயிது யார் அபு அம்ர ஷைபானிங்கிறவர் சொல்கிறார். முந்தின அறிவிப்பாளர் நமக்கு தேவையில்லாம் விட்டுருவோம், கடைசி அறிவிப்பாளர்னு வருவோம். அம்ருபுன் அபு அம்ரு ஷைபானி சொல்கிறாரு, காலலி ஜெயிதுபின் அருக்கம், எனக்கு ஜெயிதுபின் அருக்கம் சொன்னார். ஜெயிதுபின் அருக்கம் என்பவர், இவருக்கு ஜெயிதுபின் அருக்கம்ங்கிறவர் சஹாபி, இந்த அம்ருங்கிறவர் வந்து தாபியில் உள்ளவர். சஹாபி வந்து தாபிக்கு சொல்கிறார், காலலி எனக்கு சொன்னார். யார் சொன்னா? ஜெயிதுபின் அருக்கம். ஜெயிதுபின் அருக்கம் யார்? சஹாபி. அப்போ ஜெயிதுபின் அருக்கம் வந்து எனக்கு என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்ன்னு கேட்டால், இன் குன்னா ல நத்தக்கல்லமு, அதாவது இந்த இன்னுங்கிறதை நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன். இன்னுக்கு என்ன அர்த்தம்? வந்தால் போனால், அதுக்கு தானே இந்த இன்னுங்கிற வார்த்தை வரும். இன் என்றால் இன் லரப் தனி அடித்தால், இன் தல்ரிப் நீ அடித்தால்னு அந்த அந்த வார்த்தைக்கு தான் இன்னுங்கிறத பயன்படுத்துவாங்க. ஆனாலும் இன்னன்னு இருக்குல்ல, இன்னன்று சத்து வச்சு சொல்லுவோம்ல உறுதியாகண்டு, அந்த மாதிரியான அர்த்தத்தில் இன்னு என்பது சொல்லுவாங்க. இன்ன என்பதை வந்து அந்த சத்தை கம்மி பண்ணி இன் என்று சொல்வார்கள். அதுக்கு வந்து வந்தால் போனால்னு அர்த்தம் செய்யக்கூடாது, ஷர்த்துடைய அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ அந்த அந்த எந்த இன்னுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இன் குன்னா நாங்கள் ஆகியிருந்தால் அப்படின்னு அர்த்தம் செய்வதா, உறுதியாக நாங்கள் ஆகி இருந்தோம் என்று அர்த்தம் செய்வதான்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்னுக்கு இதுவும் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. வேற ஒரு வசனத்தையே விளக்கும்போது, ஹதீஸை விளக்கும்போது இதை சொல்லியிருக்கிறேன். அந்த இன்னுக்கு பிறகு வந்து அந்த லாமு வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த ஹபரில் இந்த லாமு வருதுல்ல, லேனத்த கல்லமுண்டு, இந்த லாமு வந்து அந்த இன் என்பது இன்னன்னு காட்டுறதுக்குள்ளது. இன் என்றதில் இருக்குது. நீங்கள் ஷர்த்துல இன்னும் அர்த்தம் செஞ்சு விடாதீங்க. இன் குன்னாண்டா உறுதியாக இன்ன குன்னாண்டு வரணும். அப்போ இன்னண்டு அந்த குன்னாவோட சேராதுங்கிறதுனால இன் குன்னா. அப்போ இன் குன்னா என்றால் உறுதியாக நாங்கள் இருந்தோம். ல நத்த கல்லமு பேசிக்கொண்டு இருந்தோம். குன்னா நத்த கல்லமு, குன்னா நத்த கல்லமுன்னு வந்துச்சுன்னா அந்த இன்னுக்கு அர்த்தம் வேறு அர்த்தமாக போயிருக்கும். குன்னா ல நத்த கல்லமுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த நாமும் ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? அதுக்கு முந்தி வந்திருக்கிற அந்த இன் என்பது ஷர்த்துடைய இன் கிடையாது. அது என்ன இன்னு? தாக்கீதுடைய இன்னு. தாக்கீதுடைய இன்னங்கிறத வந்து இன் என்றும் தாக்கீதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அது கண்ட இடத்துலையும் நம்ம செஞ்சிட முடியாது. இந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் இருக்கிற இடத்துல தான் அதை அப்படி பயன்படுத்தணும். இங்கே லாமை போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன் என்பது வந்து இன்னவுடைய அர்த்தம். இன்னஹூன்னு ஒரு லமீர் ஷான்னு வேண்டாம் வச்சுக்கிறங்க. இன்னஹூ குன்னால நத்த கல்லமு ஜெயிதுபின் அருக்கம்ங்கிற சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இன்னா இன் குன்னா லனத்த கல்லமு, நாங்கள் வந்து பேசி கொண்டு இருந்தோம். ஃபி சலாத்தி தொழுகையில் பேசி கொண்டு இருந்தோம். அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய காலத்தில் நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம். ஆரம்ப காலம் வச்சுக்கணும். ரசூலுல்லாவுடைய காலத்தில்னு சொன்னால் எல்லாமே ரசூலுல்லாவுடைய காலம் தானே. ரசூலுல்லா மௌத்தாவுற காலம் வரைக்கும் ரசூலுல்லாவுடைய காலம்தான். அவர் அப்படி இப்படி அந்த வார்த்தை வந்து தெளிவற்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். ரசூலுல்லாவுடைய காலத்தில் பேசி கொண்டிருந்தோமோ நடத்த என்ன? ரசூலுல்லாவுடைய அவ்வளி அஹதின் நபி, ரசூலுல்லாவுடைய காலத்தின் துவக்கத்தில்னு வச்சுக்கிறணும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கல, இல்லை தடுத்துட்டாங்கல்ல பின்னாடி. அவள் குன்னா எல்லாம் நத்தக்கல்லாமல் ஃபி சலாத்தி தொழுகையில் நாங்கள் வந்து பேசி கொண்டு இருந்தோம். அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லா அஹதுன்னா ஒப்பந்தம்னு அர்த்தம் இருக்குது, காலம்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல காலம் பேசி கொண்டிருந்தோம். அதை விளக்குறார் எப்படி? யு கல்லிமு அஹதுனா சாஹிபஹு பி ஹாஜத்திஹி, எங்களில் ஒருவர் தனக்கு அருகில் உள்ளவரிடத்தில் தனது தேவையை பற்றியே பேசுவார். தொழுதுட்டு இருக்கும்போது, என்னங்க சாப்பிட்டீங்களா, நம்ம தொழுதுட்டு இப்போ டீ கடையில் டீ குடிப்போம், அதெல்லாம் பேசிக்கிடுவாங்களாம். தொழுகையில் ஆரம்ப காலத்தில் யு கல்லிமு அஹதுனா, எங்களில் ஒருவர் பேசுவார், சாஹிபஹு அவருடைய தோழரிடத்தில், தோழர்னா பக்கத்தில் உள்ளவர்கிட்ட, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசுவார். எதை பற்றி பேசுவார்? பி ஹாஜத்திஹி
அவருடைய ஹாஜத்தை பற்றி பேசுவார். தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு 100 ரூபா கடன் தான் கொடுப்பாங்க பாரு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட, தொழுகையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்வார், இப்போதைக்கு வசதி இல்லையா அப்படிம்பார், அல்லது வீட்டுக்கு வா தர்றேன்பார், ஏதோ ஒன்று இவரும் பேசுவார் அவரும் பேசுவார். அப்போ நாங்கள் தொழுதுகிட்டு, அப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ நம்ம எந்த மாதிரி தொழுகிறோமோ அந்த மாதிரி தொழுகை துவக்க காலத்தில் இருக்கவில்லைன்னு வழங்குது. தொழுகைன்னு தக்பீர் கட்டிக்கிடுவாங்க, அதே நேரத்தில் உலக காரியங்கள்லாம் சலான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. எப்படி யூ கல்லி மஹதுனா சாஹிபஹு பி ஹாஜத்திஹி, எங்களில் ஒருவர் தன்னுடைய தோழரிடத்தில் தேவையை எல்லாம் பேசுவார். எது வரைக்கும் நடந்து கொண்டிருந்ததுன்னு கேட்டால் ஹத்தா நசலத் ஹாஃபிலு அல செலவாத்தி, ஹாஃபிலு அல செலவாத்திங்கிற வசனம் இறங்குற வரைக்கும். இந்த வசனம் இதை தடுக்கிறதுக்கு தான் வந்துச்சு. ஹாஃபிலு அல செலவா, தொழுகையை பேணி கொள்ளுங்கள்னு வந்துச்சுல, இந்த வசனம் இறங்குனதை எதை சொல்வதற்கு இறங்குனுச்சுன்னு சொன்னால், இது வரைக்கும் பேசிக்கிட்டுலாம் இருந்தீங்கல்ல, அது இனிமேல் கிடையாது, நிறுத்திக்கிறங்க. அல்லாஹ்வோட மட்டும் உள்ள பேச்சு தான் இருக்க வேண்டும். மனிதர்களோடு கொள்ளக்கூடிய எந்த ஒரு உறவுகளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை தடுப்பதற்கு தான் இந்த வசனம் அருளப்பட்டிருக்குது. ஹத்தா நசலத், இறங்கும் வரை. எது இறங்கும் வரை? ஹாஃபிலு அல செலவாத்தி வசலாத்தில் உஸ்தா ஒ கூமுல் இல்லாஹி காணித்தீன். இந்த முழு வசனம் ஒன்று பார்க்கல, இந்த ஹாஃபில் அல செலவாத்தி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வசலாத்தில் உஸ்தாவுக்கு பார்க்கணும், அதை பார்க்கும்போது அர்த்தம் செஞ்சுக்கிறோம். அப்போ இந்த வசனம் வந்து இறங்குற வரைக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்போம், தேவையெல்லாம் பேசுவோம். இந்த வசனம் இறங்கினோன்னா உமிர்னா, நாங்கள் கட்டளையிடப்பட்டோம், பிசுக்கூத்தி, வாயை மூடணும். வாயை மூடணும்னா மனித பேச்சுகளை விட்டும். அதுக்கான அல்ஹம்து ஓதாமல் வாயை மூடக்கூடாது, சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதாமல் வாயை மூடக்கூடாது. சுக்கூத்துனா வாயை மூடுறது தான். வாயை மூடுறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பி சுக்கூத்தி பி கலாமின்னாஸ், மக்களுடைய பேச்சுக்கள் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் நாங்கள் சுக்கூத்தாயிரணும், வாயை முடிக்கிறணும். அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை வந்து வாய் மூட வேண்டியதில்லை. தஸ்பீஹி தக்பீர்லாம் அதுக்கு சுக்கூத்து கிடையாது, மௌனமும் கிடையாது. இப்போ உமிர்னா பி சுக்கூத்தி, மௌனமாக இருக்குமாறு எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. மௌனத்துக்கு அர்த்தம் என்ன? இந்த மௌனம் தான். அதாவது மனிதர்களோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களில் மௌனமாக இருந்துக்கிறங்க, இனிமேல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற வசனம் இதுக்கு தான் இறங்குனுச்சு அப்படின்ட்டு இதில் வந்துருச்சா. சரி, இப்போ இதான் அர்த்தம். அப்போ இந்த வசனம் இறங்குனது வந்து தொழுகையை பேணி கொள்ளுங்கள் என்றது வந்து ஒரு வசனம் எந்த காரியத்துக்காக இறங்குகிறதோ அதை வச்சு அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன செய்யும், நமக்கு தெளிவாக புலப்படும். இது வந்து வக்துக்கு தொழுகிறது, கரெக்டான டயத்துக்கு தொழுகிறது என்பதையெல்லாம் குறித்த மாதிரி இருந்தாலும் இது இறங்குனது அதுக்கு இறங்கலை. தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள் எதுக்கு இறங்குனுச்சுன்னு கேட்டால், அதற்கு முன்னாடி தொழுகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருந்தார்கள்ல, அது இனிமேல் வேணாம், அதை தடுப்பதற்கு தான் இறங்குனுச்சு. அப்போ ஹாஃபிலு, நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், அல செலவாத்தி, தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு சலாத்தில் உஸ்தா, உஸ்தாங்கிற தொழுகையையும் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். தொழுகையையும் பேணிக்கொள்ளுங்கள், உஸ்தா என்கிற தொழுகையும் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு தொழுகையில் எல்லா தொழுகையும் வந்துடுது. உஸ்தாவுடைய தொழுகையை பேணிக்கொள்ளுங்கிறது அந்த தொழுகையிலேயே சிறப்பான ஒரு தொழுகையை சொல்லுது. இந்த உஸ்தாவுடைய தொழுகை எதுங்கிறதுக்கு வந்து ரசூல்லா வந்து அசருன்னு விளக்கம் சொல்லிட்டாங்க, அதை பிறகு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த உஸ்தாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உஸ்தாங்கிற வார்த்தை வந்து அவுசத்து என்கிற வார்த்தைக்கு வந்து பெண்பால். அவுசத்துன்னு, அதாவது இஸ்மு தஃப்லீல்னு ஒன்று நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல. இஸ்மு தஃப்லீல் என்ன? இப்போ நசரன் இருக்கிறது, அன்சரு ரொம்ப உதவி செய்கிறவன், அது இஸ்மு தஃப்லீல். அதில் பெண்பால் சொல்வதாக இருந்தால் நுசுரா. அதான் அந்த அன்சரு அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ்மு தஃப்லீல் ஆண்பாலில் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவி செய்கிறவன். நுசுரான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப உதவி செய்கிறவள். அப்போ அன்சரு நுசுரா. அதே மாதிரி வந்து அக்பரு ரொம்ப பெரியவன், அதுக்கு பெண்பால் என்ன? குபுரா, இஸ்மு தஃப்லீல். அதாவது அக்பரு அக்பரானி அக்பரூன, குபுரா குபுரயானி குபுரயாத், அந்த 6 வரும்ல. அக்பரு அக்பரானி அக்பரூன, அப்புறம் வந்து குபுரான்னு மாற்றிக்கிற பெண்பாளுக்கு குபுரா குபுரயானி குபுரயாத்துன்னு வரணும். இதுவும் உங்களுக்கு சர்ஃபில் நடத்தியாச்சு. அப்போ அந்த உஸ்தாங்கிற வார்த்தை வந்து
அவுசத் என்பதற்கு வந்து பெண்பால். அவுசத்துங்கிறது இஸ்மு தஃப்லீலில் ஆண்பால், உஸ்தாங்கிறது இஸ்மு தஃப்லீலில் வந்து பெண்பால். அப்போ வந்து உஸ்தாவான தொழுகைங்கிறதுக்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உஸ்தாங்கிறது நடு தொழுகை என்று, நான் வசத்தன்னா நடுவில் வரும்னு அர்த்தம். வசத்தன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நடுவில் உள்ளதுக்கு வசத்தும்பாங்க. அப்போ நடுத்தொழுகையை பேணி கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தத்தை இதுக்கு கொடுக்குறாங்க சில ஆட்கள். அரபு மொழி இலக்கணம் நன்கு அறிந்தவர்கள் கொடுக்க மாட்டாங்க. மேம்போக்காக அரபு மொழி இலக்கணம் அறிந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு சலாத்தில் உஸ்தாங்கிறது வந்து நடுத்தொழுகைன்னு அர்த்தம் செய்வாங்க. ஆனால் நடுத்தொழுகைங்கிற அர்த்தம் கிடையாது, சிறந்த தொழுகை தான் அதுக்கு அர்த்தம். நடுத்தொழுகைன்னு அர்த்தம் செய்கிறது கிராமர் படி தப்பு அப்படிங்கிற விஷயத்தை இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாரு, இப்னு ஹஜர் உதாரணத்துக்கு தான், எல்லா இலக்கண நூல்களில் தேடி பார்த்தாலும் இது கிடைக்கும். அவர் வந்து அதை உடைக்கிறார். இது வந்து நடுத்தொழுகைன்னு செய்யக்கூடாது. ஏன்னா நடுத்தொழுகை என்னன்னு கேட்டால், இந்த இந்த ஹிஜ்ரா கமிட்டின்னு கூட்டம்லாம் இருக்காங்கல்ல, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நடுத்தொழுகை வந்து அசர் நடுத்தொழுகையா, அப்போ சுபுகு தொழுகை, ஒரு நாளுடைய ஆரம்பம் சுபுகும்பாங்க. அதுக்கெல்லாம் இது ஆதாரமாக காட்டுவாங்க. அதுக்காக வேண்டி இந்த உஸ்தா ஒரு சலாத்தில் உஸ்தாங்கிறதுனுடைய மீனிங் என்ன என்பதை வந்து கிராமரோடு நம்ம என்ன செய்யணும், விரிவாக அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்ஷால்லா நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோன்னு வச்சுக்கிறோங்க. இது ஹாஃபில் அல்ல செலவாத்தி வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஒசலாத்தில் உஸ்தாங்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.